அனைவருக்குமே வணக்கம். இந்தியா என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கல்வி நிலையமான ஒரு இடம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக இந்தியாவில் பல்வேறு கல்வி சாலைகள் இருந்திருக்கிறது. பௌத்த பள்ளிகள், பௌத்த கருத்துக்களை பற்றியும், சமண பள்ளிகள், சமண கருத்துக்களை பற்றியும் பல்வேறு விதமான ஒரு விஷயங்களையும் விடயங்களையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இந்தியா ஒரு கல்வி கேந்திரமாகவே இருந்திருக்கு. கல்வியில் ஆகச்சிறந்த ஒரு அறிஞர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நாடாக இருந்திருக்கு. எப்படி இந்தியா ஒரு பொருளாதாரம், அது மட்டும் இல்லாமல் ஒரு செல்வ வளம், இங்கே அதாவது தேனும் பாலும் ஊறக்கூடிய அரிஸ்டாட்டில் சொல்லுவார், தேனும் பாலும் ஊறக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு அலெக்சாண்டருடைய ஆசிரியர் சொல்லுவார். அரிஸ்டாட்டில் சொல்லுவார். அது அந்த ஒரு விஷயத்தில் தான் வச்சு சிறு வயதிலேருந்தே அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்பு காட்டி வந்தார். அதே போல் கல்விக்கும் மிக முக்கியமான ஒரு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடிய இந்தியா, விக்ரமசீலா பல்கலைக்கழகம், அதுக்கப்புறம் தட்சசீலம், நாலந்தா பல்கலைக்கழகம், மதராசாக்கள், இது எல்லாமே இருந்துச்சு. அப்போ பழமையான விஷயங்கள் பூராமே நமக்கு ஒரு அறிவுபூர்வமான ஒரு செயல்பாடுகளையும் ஒரு முனைப்பையும் கொடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் நம்ம நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் மகாவிகாரா அப்படின்னு அழைக்கப்படுகிறது. மகாவிகாரா அப்படின்னா இது நாலந்தாவினுடைய பழமையான ஒரு பெயர். குறிப்பாக பார்த்தோம்னா இன்றைய பீகார், இந்த பர்டிகுலராக சொல்லணும்னா அந்த பல்கலைக்கழகம் எங்கே இருந்திருக்கு அப்படின்னா இன்றைய பீகாரில் இருந்திருக்கு. இன்னும் டெப்த்தாக சொல்லணும்னா அந்த பல்கலைக்கழகம் எங்கே இருந்திருக்குது அப்படின்னா பிகர் ஷெரீப் அப்படின்ற ஒரு நகரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு வரலாற்று பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 5ஆம் நூற்றாண்டு 1200 புகழ்பெற்ற பாடசாலைகள் இங்கே இருந்திருக்கு. வெளிநாட்டு பயணிகள் பூராமே நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்று நாலந்தா பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவம், ஜோதிடம், வானவியல், தத்துவம், சித்த மருத்துவம், இது எல்லாமே கற்றுட்டு போயிருக்காங்க, தங்கி படிச்சிருக்காங்க. அவங்க தங்கி படிப்பதற்கான சூழலும், அவங்க தங்கி படிப்பதற்கான வசதி வாய்ப்புகளும் அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்திருக்கிறது. பாருங்கள், 5ஆம் நூற்றாண்டிலே எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை நிவர்த்தி பண்ணி காமிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வேத கல்வி முறைகள் இங்கே இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தட்சசீலம், நாலந்தா பல்கலைக்கழகம், விக்ரமசீலா பல்கலைக்கழகம், இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு பல்கலைக்கழகங்கள் ஆகும். இடையில் அதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பௌத்தம் இங்கே முழுக்க பௌத்தம் சார்ந்த விஷயங்கள் சொல்லப்படுகிறது. பௌத்தம் இந்தியாவில் தோன்றினாலும் அது பிற நாடுகளில் அதிக முக்கியத்துவம் கொண்ட ஒரு விஷயமாக மாறுகிறது. அதற்கு காரணம் என்னன்னாக்கா வெளிநாட்டு பயணிகளுடைய குறிப்புகள். வெளிநாட்டு பயணிகள் இங்கே பயின்று பௌத்தத்தில் இருக்கக்கூடிய நன்னெறிகளையும் நீதிநெறிகளையும் கற்றுக்கொண்டு பௌத்தத்தினுடைய ஈடுபாடுகளை உணர்ந்து அதை என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஒரு ஆவணமாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய நாட்டிற்கு போகிறாங்க. அந்த நாட்டில் மக்களுக்கு அதை பிரசுரம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும் பொழுது அது அடுத்தடுத்த அருகில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பூரா பரவக்கூடிய ஒரு சூழலாக வருகிறது. இப்படி தான் அதில் என்ன ஒரு ஒருத்தரச்சலான ஒரு விஷயம்னா, பௌத்தம் இந்தியாவில் பரவினாலும் இந்தியாவில் ஒரு சிறுபான்மை ஒரு மக்கள் அதிகபட்சம் இல்லாமல் ஒரு குறைந்தபட்சம் மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு சூழலாக தான் இருந்திருக்கிறது. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் கூட பௌத்தத்தை தழுவினார். வரலாற்றில் 10 லட்சம் மக்களை பௌத்தத்திற்கு அழைப்பு விடுத்தார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அந்த மாதிரி ஒரு சூழல் இன்றைக்கி பார்த்தோம்னாக்கா பர்மா, சீனா, அதுக்கப்புறம் தென்கொரியா, வடகொரியா, இங்கிட்டு இந்த லைனில் பார்த்தோன்னாக்கா இந்தோனேஷியா, இலங்கை, பர்மா, மியான்மர், இந்த நேபாளம், இந்த மாதிரி நாடுகளில் பௌத்தம் பரவி இருக்கிறது. சரிங்களா? இந்த பல்கலைக்கழகத்தில் பயிலணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி யுவான் சுவாங் வருகிறார். சீன பயணி வராரு. இந்தோனேஷியாவினுடைய சைலேந்திர வம்சத்துடன் ஒரு நெருங்கிய தொடர்பு கொண்டு இருக்கிறது இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் தொடர்பு. அத்துடன் 1200 மாமலுக் வம்சத்துடைய பக்தியார் கல்ஜி படையெடுத்து வராரு. படையெடுத்து வரவனுக்கு செல்வம் அதான் முக்கியம். மக்கள் என்ன எதுனாலும் அவனுடைய இது என்னன்னாக்கா ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு அந்த நாட்டை கொள்ளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய நாட்டை வளமாக்குவது. அதுதான்
அப்படி தான் வந்து படையெடுத்து வரும்போது பக்தியார் கல்ஜியினுடைய அந்த ஒரு போருடைய தாக்குதலில் வந்து சுத்தமாக வந்து தரமட்டமாகுது. இது வந்து ஒரு வேதனைக்குரிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்திய தொல்லியல் துறையினுடைய ஆய்வு 1915 வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா 12 ஹெக்டர் அதாவது 30 ஏக்கர் பரப்பளவில் வந்து பறந்து விரிந்த ஒரு மடாலயங்கள் 6 செங்கல் கோயில்களும் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு வரலாற்று ஒரு பின்னணியில் வந்து நமக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து எடுத்துரைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் கொண்ட ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கிறது. குறிப்பாக கணிதம், மாணவியல், மருத்துவ அறிவியல் இது எல்லாமே அங்கே கற்றுறோம். அதுபோல் அங்கே படிக்கக்கூடிய நபர்கள் எந்த அளவுக்கு அறிவுஜீவிகளாக இருக்கிறாங்களோ ஆசிரியர்கள் வந்து அதை காட்டிலும் வந்து அறிவுஜீவிகளாக அங்கே எலிஜிபிள் இல்லாமல் எடுக்க மாட்டாங்க. அதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இருக்கிறது. குறிப்பாக நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பார்த்தோம்னா நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேராசிரியர்கள்லாம் வந்து பணிபுரிந்திருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து காஞ்சிபுரத்தை சார்ந்த தர்மபாலர் அங்கே போய் ஒரு தலைவராக இருந்திருக்கிறாரு. யுவான் சுவாங் தன்னுடைய நூலில் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து முழுவதுமாக வந்து எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னாக்கா ஒரு புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அவருடைய அந்த குறிப்புகள் அனைத்துமே சீனா, அந்த பக்கத்து நாடு மங்கோலியா, திபெத் நான் சொன்ன மாதிரி எல்லா நாடுகளுக்கும் அப்படியே பரவி வச்சு இங்கே வந்து எழுதிட்டு போய் அங்கே பரப்பி விட்டாங்க. அதில் பார்த்தோன்னா யுவான் சுவாங் வருகையும் போது இங்கே வந்து சிலாபத்தர் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற ஒரு பௌத்த மத தலைவர் வந்து இங்கே நிர்வகிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா ஒரு கல்வி கேந்திரமாகவே ஒரு பெரிய அளவு பரந்துபட்ட கல்வி கேந்திரமாக அவர் அப்போ சொல்கிறார். ஒரு இமேஜினேஷன் சொல்கிறாரு. இப்படியெல்லாம் வந்துக்கிட்டு இல்லை அப்படின்ற ஒரு இமேஜினேஷனில் சொல்கிறாரு. நான் கற்பனைக்கு வந்து எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து இருக்குது, இந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. குறிப்பாக பார்த்தோன்னாக்கா தர்மபாலர், சந்திரபாலர், சிலபத்திரர், பத்ரகரி, ஜெயசேனர், வேதவாகரர், மாதங்கரர் இவங்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு கல்வி அறிவாளிகள் இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் வந்து மாணவர்களுக்கு வந்து கல்வியை போதிச்சிருக்காங்க என்பது வரலாற்று ரீதியான நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு பல்கலைக்கழகமாக இருந்திருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி, வணக்கம்.